May I come in? ஹலோ கேமர்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம லடாக் எபிசோட் 5 ரொம்ப நாளாக கண்டினியூ பண்ணாமல் இருந்தோம். இன்றைக்கி எப்படியாவது கண்டினியூ பண்ணணும். என்னென்னா ஃபஸ்ட்டு இங்கே இந்த ஜாம்பிலேருந்து தப்பிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இது எப்படி உருவாச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம இங்கேருந்து கீழே போகணும். ரொம்ப நாளாக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். அதேமாரி இந்த லடாக் எபிசோட் முடிஞ்சிட்ட அப்புறம் நான் ஐஸ்கிரீம்னு ஒரு கேம் இருக்குது. அந்த கேமோட பார்ட் சாப்டர் 1லேருந்து சாப்டர் 8 வரைக்கும் ஒரு சீரீஸ் மாரி கண்டினியூ பண்ண போகிறேன். அது யார் யாருக்கெல்லாம் அதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் போடா. அங்கே போகிற ஃபுல்லாக சாம்பியாக இருக்கிறாங்க. இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு அங்கே ஏர்போர்ட்டுக்கு போகணும். முதல்ல வந்துட்டானுங்க பேர். ஐயோ, சீக்கிரம் ஓடுறா முட்டிடாத. இது பேர் இவன் பேர் தொத்துன்னு வரான் பேர். சீக்கிரம் போடா ராணி, ஸ்பீடாக போடா. செத்துற போகிறோம். என்ன இவ்வளோ மெதுவாக போகிறான்? தெரிஞ்சு ஏர்போர்ட்குள்ளே வராதுன்னு நினைக்கிறேன் ஜாம்பிஸ்லாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து இப்போ போய் மேலே போய் பார்த்து யாருக்காவது கால் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். போஸ் குத்துனுங்கிற, சீக்கிரம் போடா வா. உன்னை யாரா வெளியே போக சொன்னா? ஐயோ, மேலே ஏறினா வெளியில் போகிறான், வெளியில் ஏறினா மேலே போகிறான். இவன் கூட ஒரு பெரும் பாடாக இருக்கே. எங்கெங்கேயோ சுற்றி நிற்கிறானே. அதேமாரி நம்ம இந்தியன் 3D கேமில் ஸ்கூல் அப்டேட் வந்துச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் இன்னும் செக் பண்ணல. அந்த வீடியோ நான் மேபி நாளைக்கு வரும். ஆமாம், நாளைக்கு வரும். உங்களுக்கு அது உண்மையான்றது நாளைக்கு நான் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். லடாக் எபிசோட் மேபி இன்னும் ஒரு 3 எபிசோட் இல்லை 4 எபிசோட்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய இந்த ஒரு கேம் மட்டும் ஆடாமல் நிறைய கேம் ஆடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்னென்ன கேம்லாம் ஆடுவேன்னா, ரோப்ளாக்ஸு, ஃப்ரீ ஃபயரு, அந்த மாதிரி நிறைய ரோப்ளாக்ஸ்லேயே நிறைய கேம் இருக்குது. அதெல்லாம் நான் சீக்கிரமாக இந்த லடாக் எபிசோட் முடிஞ்சவொடனே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐயோ, இவன் நான் இவ்வளோ மெதுவாக போகிறானே. ஸ்பீடாக போடா எவா. ஆனால் வேணாம், நீ மெதுவாக வைப்போ. அப்புறம் எங்கேயாவது எடுத்துன்னு போய்ட்டு வண்டியை விட்டுருவான். வந்துட்டோம் மேலே. இதுக்கு மேலே போகணுமா? என்னடா இது பெரும் தொல்லையாக இருக்குது. இடிக்காமல் போடா எப்பா. இங்கே முதல்ல வண்டியை நிறுத்திட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது கால் பண்ணி பார்ப்போம். இது மேலே ஏடா இருக்கிற? என்ன பண்ணுறானே தெரியலையே. குரங்கு வித்தெல்லாம் காட்டுனுங்கிறான். இங்கேருந்து ஸ்கோப் போட்டு ஒரு வேலை பார்ப்பானோ? ஆமாம், அதே தான். அதுவும் அவங்க ஒருத்தங்களாம் பாருங்க. ஐயோ, இன்னும் சுட்டால் சாக மாட்டான். ஐயோ, செத்துட்டான். ஆனால் எத்தனை பேர் சாவடிக்கிறது? அதுக்குள்ளே அவனுக்கு நம்மளை போட்டுருவானுங்க. ஆனால் ஸ்லோ மோஷன்லாம் வேறு போயின்னு இருக்கான். இனிமேல் ஃபோன் தான் பண்ணணும், வேலைக்கு ஆகாது. ஃபோன் பண்ணி பார்ப்போம். யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? சரி, பிரதீப்பு அவன் எடுக்க மாட்டான். இவனுக்கு எவனும் எடுக்க மாட்டானுங்களே. சரி, வேறு யாருக்காவது கால் பண்ணி பார்ப்போம். யாருக்கு கால் பண்ணலாம்? சரி, பிரதீப்பு தான் கால் பண்ணணும். சரி, அவனுக்கே கால் பண்ணலாம். அவன் நம்பர் என்னது? ஓகே, நம்பர் போட்டு பார்த்துட்டோம். நான் ஃபோன் கட் பண்ணுறான், ஃபோன் எடுக்க மாட்டான். ஐயோ, அப்போ இது நம்மளாக கண்டுபிடிச்சாதான் உண்டு போல். யார்கிட்ட கேட்கலாம்? இவனுக்கு எல்லாம் சாம்பியாகிறாங்களோ. ஒருத்தன் மனுஷன் யாராவது இருந்தால் அவங்ககிட்ட போய் கேட்கலாம். இந்த மாதிரி இது எப்படி வந்துச்சு, இது எப்படி இது பண்ணணும்னு சால்வ் பண்ணணும்னு. எவனுமே இல்லையே.
சரி தேடி தான் போய் பார்ப்போம் யாராவது இருக்கிறாங்களா. இப்போ எதுக்கு RGS2 எத்தனை வரான்? ஓகே வண்டி ஏறா கிளம்பலாம். அப்பா எத்தனை பேருக்குறானுங்க பாருங்க, அங்கே பார்த்தா தெரிஞ்சவங்களுக்கு எத்தனை பேருக்குறானுங்க. அப்பா ஐயோ திருப்பியா ஸ்கோப்பா? வேணவே வேணாம், நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறப்ப ட்ரை பண்ணலாம். ஆனால் திருப்பி இறங்குறான் ஏன் ஸ்கோப்பு ஒன்று எடுக்கணும். இப்போ சுற்றி முற்றி இவனுக்கு தான் ஃபுல்லாக இருக்கிறானுங்க. யாருமே அது மனுஷன் கண்ணில் தெரியலையே. போவோம் நம்ம இப்போ இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பி ஆகணும். இவன் வேறு வண்டியில் ஏறுறான் இறங்குறான். சீக்கிரமாக கிளம்ப முன்னாடி வண்டி ஏறுறா எவா. இவன் வெயிட் பண்ணுங்கிறான். வண்டியை எடுத்துட்டான் எப்படியோ. நம்ம இப்போ சீக்கிரமாக கிளம்பலாம். எப்படியோ பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது, அங்கேருந்து தப்பிச்சு இங்கே வந்தாச்சு. இங்கேயாவது யாரும் மனுஷங்க இருக்காரா? ஐயோ போலீஸே இருக்கிறாங்க. ஐ திங்க் இங்கே ஜாம்பி வராதுன்னு நினைக்கிறேன். ஐயோ டேய் இங்கேயோபாடா விட மாட்டேங்க. அவனுக்கு அப்புறம் எவ்வளோ ஜாலியாக உக்காந்துக்கிறானுங்க. ஜாம்பியாவது எதுவாது போப்பா எங்களுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிறானுங்க. சரி நம்ம வண்டி எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். அப்போ வராதுன்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் வண்டி போகாது போல். ஐயோ இவனா WWFல வர மாதிரி என்ன போட்டு அடிச்சுனுங்கிறான். டேய் விட்றா டேய். ஐயோ RGS2 வச்சு நம்ம இங்கே ஒரு அது பேர்னா ஏதோ சொல்லுவாங்க, அது கண்டெய்னரா அந்த மாதிரி ஏதோ. அது இப்படி போட்டால் ஒரு கண்டெய்னர் வரும். ஐயோ பில்டிங் வந்துச்சே. கண்டெய்னரை போட்டு இவனை தடுக்க பார்க்கலாம். ஓகே இதை போட்டாச்சு. இப்போ இவனை சாவடிக்க வேண்டியது தான். நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். அதை போட்டு குத்துன்னு குத்தினுக்கிறேன். சாவுடா. அப்பா எப்போயுமே எவனும் தொல்லை கிடையாது. இங்கேயே கொஞ்சம் நேரம் இருக்கலாம். இனிமேல் எவனும் வரமாட்டான்னு நினைக்கிறேன். இவன் வேறு இங்கேயே செத்து கிடக்குறான். யாரும் வரமாட்டானுங்க. இவனுங்களை நம்பி தான் இருக்கிறேன். போலீஸ்காரனுங்க அது ஒருத்தன் உள்ளே வரான் வேறு. உள்ளே வந்தாலும் கல்ல. ஐயோ யாரா இவன் கண்டெய்னருக்குள்ளேருந்து வரான். ஐயோ ஒரு எப்படி சமாளிக்கிறது? 2 பேர் இருக்கிறானுங்களே. ஐயோ சுட்டாலும் சாக மாட்டுறானுங்களே. என்ன பண்ணுறது தெரியலையே. டே கம்முனுறா. டே கம்முனுறா. அவன் கூட செத்துறான் போல. இவன் கூட மாட்டான். இவன் எங்கேருந்துடா அவன் தான். சோழி முடிச்சு அவ்வளோ. சோழி முடிஞ்சுது. எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சு வந்தாச்சு. இங்கே யாராவது இருக்கிறாங்களா? அங்கே ஒரு அக்கா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். சீக்கிரங்கடா அக்கா, இந்த ஜாம்பி இது எப்படி வைரஸ் இங்கே பரவுச்சுன்னு தெரியுமா? அதாவது தம்பி, இங்கே ஜாம்பி வைரஸ் எப்படி பரவுச்சுன்னா உனக்கு தெரியணுமா? இரு சொல்கிறேன். தொண்டை கரகரப்பாக இருக்குது. ஜாம்பி வைரஸா? அது ஒரு நாய் மூலியமாக பரவிச்சு தம்பி. நானே அந்த நாய்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இங்கேயும் அங்கேயும் சுற்றின்னு இருக்கிறேன். நீ வேறு என்கிட்ட பேச்சு கொடுத்துருக்குற. போப்பா தம்பி, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஜாம்பி வைரஸ் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் நாயால் வந்துச்சா? என்னடா இது? அப்போ இப்போ நம்ம அந்த நாயை தேடி தான் போனோம் போல். சரி வாங்க போகலாம், வேறு வழி இல்லை. இவங்க அதுக்கு மேலே ஏதோ சொல்ல மாட்டுறாங்க. இப்படிக்காவும் நடந்து போயின்னு இருக்கிறாங்க. சரி அக்கா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓகே நம்ம கிளம்பலாம். இவங்க வேறு வேலை இல்லை, நடந்துனே தான் இருப்பாங்க. சரி போகலான்டா. ஐயோ வண்டி ஏடுறா. இவங்க வேறு இப்படிக்காவும் நடந்துனுக்குறாங்க, சுகர் பேஷண்ட் மாதிரி. சரி இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். எறா வண்டியை. சரி இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ பீச்சுக்கு தான் போக போகிறோம். பீச்சுக்கு போகலாம். போடா சீக்கிரம் போடா. பீச்சுக்கு போடா. ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு போ. எங்கேயும் போகாது. எங்கேயாவது போனேன் ஜாம்பி பிடிச்சிரும். அப்புறம் அவள்தான் மர்கையா. யாரா இவனுங்க இந்த இதுவில் போய்ட்டு லாம்போகினி கார் எடுத்துன்னு வரானுங்க? ஒருவேளை ஜாம்பி கார் ஓட்டுனாலும் ஓட்டும். சரி இப்போ பீச்சுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன்.
தென்படலையே. சரி, இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் போவான். இப்போ எதுக்கு இவன் ஃபோன் எடுத்தானே தெரியல. திடீர்னு லூஸ் மாதிரி வேறு பண்ணுறான். ஓகே, இங்கே தானே பீச்சில் தானே இருக்கோன்னு சொன்னாங்க. இங்கே எதுவும் இல்லையே. யாரா இவன் திருப்பி அங்கேருந்து வரான்? டேய், அங்கே தானடா போனேன், அங்கேருந்து ஏன்டா திருப்பி இப்படிக்கா வந்த? யாரா நீ? ஒரு நிமிஷம், நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது இது நாய் கிராஸ் ஆனவன் தானே இருந்துச்சு, தெரியலையே. இருங்க, அங்கே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஓ, உங்களுக்கு தெரியுதா? அங்கே ஏதோ ஒரு நாய் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் சரியாக தெரில. அங்கே இருக்கு பாருங்க. சரி, வேணாம் நீ கிட்டே போக வேணாம், அப்புறம் நம்மளை கடிச்சு நம்மளையும் ஜாம்பியாக கிட்ட போகுது. இங்கேருந்தே நம்ம ஸ்கோப் மூலயமா அதை சுட ட்ரை பண்ணலாம். நானே சுடுறது பாவமாக தான் இருக்குது, ஆனால் மனுஷங்க உயிரை காப்பாற்றணுன்னா என்ன பண்ணுறது? ஒரு ஜீவனை சுட்டு தான் ஆகணும். அது மூலயமா பரவி இருக்குதுன்னா ஏதோ யாரோ வந்து செஞ்ச தப்புனால தானே இந்த நாய்கிட்ட போயிட்டு வைரஸ் எடுத்து விட்டுருக்குறானுங்க. என்ன பண்ணுறது? ஓகே, சுட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னடா ஒன்றுமே ஆகல, என்னடா அப்படியே இருக்குது அந்த நாய்? ஐயோ, இது ஒரு சேதாரமே ஆகலடா. அப்புறம் என்னடா ஸ்னைப்பர் இது? ஐயோ, ஒன்றா நம்பர் வேஸ்ட் ஆகுது. கொஞ்சம் கிட்ட போய் இதை தான் சுட்டு பார்க்கலாம். ஓகே, அப்போ இப்போ எத்தனை புல்லட் கழிச்சு சாகுது பாருங்களேன். இப்போது செத்துச்சின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அதோட பாடியை நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து அது வந்து ஏதாவது என்ன பண்ணுறது, கிரானைட் வச்சு தான் அதை வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன். பாவம் செத்துச்சு, என்ன பண்ணுறது? சரி, இப்போ கிரானைட்டை வச்சு இது ஓகே. இப்போ கிரானைட் எங்கே? இப்போ கிரானைட்டை சுற்றி இந்த நாயை சுற்றி போடணும். 1 2 3 4. அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே போட்டுனுக்குறேன். 2 3 கரெக்டாக அது பாருங்களேன். 4த்தையும் ஒரு அதே பேராக போட்டுக்கிறான். ஓகே, சுற்றி போட்டுடலாம். பாவம், என்ன பண்ணுறது? போதண்டா டே போதண்டா. எப்பா எத்தனை கிரானைட்டு நம்மளுக்கு யூஸ் ஆகும்டா வீடா? எப்பா அவ்வளோதான், போதும். இப்போ நாய் சாவடிக்குது, என்ன பண்ணுறது? ஐயோ, பாவமாக இருக்கே. அதனால் இப்போ உயிரோடு இப்படி விட்டோன்னா இது மூலியமாக வைரஸ் யாருக்காவது பரவிடும். அதனால இப்போ சாவது அடித்து தான் ஆகணும். என்ன பண்ணுறது? ஐயோ, சிச்சின்னு நினைக்கிறேன். டமால் டுமில். ஓகே, சரி, அவ்வளோதான். இப்போ அது எங்கே போச்சு? சாம்பலாக கரைஞ்சி போச்சு. சாம்பல் கூட இருக்காது போல். இப்போ நம்ம போய் பார்க்கலாம். மனுஷங்க வந்து ஜாம்பீஸ் வந்து மனுஷங்களாக மாற்றாங்களா? மனுஷங்க ஜாம்பியாக இல்லை, ஜாம்பீஸ் மனுஷங்களாக மாறிட்டாங்களான்னு போய் பார்க்கலாம். ஐ திங்க் மாறிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும். வண்டி எடுத்துன்னு சட்டுன்னு கிளம்ப வேண்டியது தான். கிளம்பு கிளம்பு. ஓகே, இப்போ வந்து எல்லாம் மனுஷங்க மாட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணி ரைடு இப்போ ஆள் தான் எல்லோரும் மாறிட்டானுங்க மனுஷனா. இன்னும் ஓகே, இன்னும் போய் உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, மனுஷங்களாம் மாறிட்டாங்க, இனிமேல் கவலை இல்லை. எல்லாம் சுற்றி முற்றி பார்த்தாச்சு, மனுஷங்களாக மாறிட்டாங்கோ. இவனுங்களாம் மனுஷங்களாக மாற்றுறதுக்குள்ள என் ஃபோனில் சார்ஜே போயிடுச்சு. 3% தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து இந்த வீடியோ